கருணை உள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்க உங்க கண்ணை பார்த்தாலே கருணை தெரியும். அப்படியும் எந்த வயசுன்னு பார்க்க மாட்டீங்க, ஆண் பெண் பேதமே பார்க்க மாட்டீங்க. யாரை பார்த்தாலுமே ஒரு கருணை உள்ளதோட நீங்க வந்து பார்ப்பீங்க. உங்க செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கும். பசிக்குன்னு யார் உங்கள்கிட்ட வந்து கேட்டாலும் உடனே வந்து உணவு கொடுத்து நீங்க வந்து மகிழ்வீங்க. அது யாரா இருந்தாலும் அப்படித்தான். அந்த மாதிரி கருணை உள்ளத்துக்கு வந்து உங்க ராசிக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கும். இப்போ உங்க ராசிக்கே ஆல்ரெடி பாருங்க, ஏற்கனவே சனி பகவான் ராசியிலேயே உட்காந்துருக்காரு. அதுவே உங்களுக்கு ஒரு மன பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. உங்க ராசிநாதனே வந்து 4ஆம் இடத்துல போய் அர்த்தாஷ்டம குருவா இருக்காரு. இப்போ சுகஸ்தானம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா ஆஸ்திரிக்கு போனால் எந்த ஒரு நோய் இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா பாருங்க, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு உடம்புல செஞ்சு அதுவே உங்களுக்கு மனசுக்குள்ள பெரிய பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பாதம் தான் வலி அதிகமா இருக்கும். காலில் அதிகமான வலி இருக்கும். கால் ஊன முடியாம வலி இருக்கும். அப்போ இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கிரகத்தினால் வரக்கூடிய தோஷங்கள் தான் அதிகமா இருக்கும். 10ஆம் குறைக்கு இப்போ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்க ராசியிலேயே உட்காந்துட்டாரு. இதே வந்து உங்க உடம்புல வந்து ஹீட் பிரச்சனையை கொடுக்கும். பித்தம், தலை சுற்றல், வாந்தி இந்த மாதிரி வரக்கூடிய நேரம் வந்து இந்த பங்குனி மாசத்துல இருக்கு. அப்ப அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு உணவு பழக்கத்தை நீங்க வந்து கொண்டு வரணும். அப்ப தேவையில்லாம அந்த அசைவம் சாப்பிட்றது இந்த மாசம் நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. இதே ஒரு 40 வயசுக்கு மேல உள்ளவங்க மீனராசிக்காரங்கன்னா நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு முறையாவது உடல் செக்கப் நீங்க வந்து பண்ணிக்கங்க. பண்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. மீனராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதம் முழுக்க வந்து சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய மாதமா இருக்குது. வீடு வாங்கலாம் நீங்க வந்து. ஏன்னா வீடு வந்து நீங்க புதுசா கட்ட முடியாது. சின்ன வீடை கட்டினீங்கன்னா அந்த வீடு வந்து பூர்த்தி அடையாது. அதனால வந்து கட்டின விட நீங்க வாஸ்து பார்த்து நீங்க வந்து வாங்கலாம். இடம் வாங்கி போடலாம். அசையும் சொத்துக்கள், நீங்க அந்த அசையும் சொத்துக்கள்னா வண்டி வாங்கலாம், நகைகள் வாங்கலாம். இது எல்லாமே இந்த மாசத்துல நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. இதனால நீங்க வந்து வாங்கிக்கலாம். அது மட்டுமே இல்லாம இது வரைக்கும் வந்து உங்களை கண்டுக்கிறாம இருந்த உங்களை பெற்றவங்க, உங்களுடைய தாய் தந்தையோட ஆசீர்வாதமும் அரவணைப்பும் இந்த மாசம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதற்குண்டான முயற்சி நீங்களும் எடுப்பீங்க. இது வரைக்கும் ஒரே ஊர்ல இருந்திருப்பீங்க. உங்க அம்மா அப்பா நீங்க பேசாம நீங்களும் பார்க்காம அவளும் பார்க்காம இருப்பாங்க. ஆனா இவ பாருங்க, புதுசா ஒரு 2 பேத்துக்குள்ள பந்தங்கள் அதிகமா ஏற்பட்டு என் மகளை மாதிரி வருமா, என் மகனை மாதிரி வருமானு சொல்லி உங்களை பெற்றவங்க உங்களை பற்றி புகழக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு திருமணம் தள்ளிப்போன திருமணம் இந்த மாசம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் தடைபெற்ற குழந்தை பாக்கியமும் இந்த மாசத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போற காரியம் நீங்க இந்த நேரத்துல எடுத்தீங்கன்னா ரொம்ப வெற்றிகரமா முடியும். நீங்க படிக்கிறதுக்காக போனாலும், இல்லை வேலைக்காக போனாலும், இல்லை 1 வாரம் 10 நாள் சும்மா சுத்தி பார்க்க போனாலும், எதுனாலும் சரிதான். வெளிநாட்டு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்க பக்கம் தான் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பூர்வீகத்துல உள்ள பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதம் இந்த மாதம். ஏற்கனவே எனக்கு வில்லங்கங்கள் இருக்கு, எனக்கு வரக்கூடிய சொத்துக்கள் வராம இருக்கு எங்க அம்மா வழியில, அது எல்லாமே வந்து இந்த மாசத்துல தீர்ப்பாகி உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மீனராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே வந்து தாரதோஷம் அதிகமா இருக்கும். ஏற்கனவே திருமணம் முடிச்சு மறு திருமணத்துக்காக நீங்க தயாரா இருந்தீங்கன்னா இந்த மாசத்துல அதுக்குண்டான முயற்சியில் எடுக்கக்கூடிய காலமா இருக்குது. அந்த முயற்சியும் நல்ல முறையில உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு, தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாசத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி லாபம் வரட்டாலும் ரொம்ப வந்து நஷ்டமா வராம கொஞ்சம் உங்க மனசு திருப்தி அளிக்கிற மாதிரி நிலைமைகள் தான் இருக்கும். நான் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னா வேலை பார்க்கறதுல ரொம்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்காரு உங்க ராசியில உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு வந்து வேலை பார்க்கக்கூடிய இடங்களை வந்து நீங்க வேலை பார்க்க மனசு வரவே செய்யாது. உங்களுக்கு வந்து நான் எதுக்கு இப்படி வேலை பார்க்கணும், அந்த வேலையில இருந்து கொஞ்சம் நீங்க அசால்ட்டா இருக்கிற மாதிரி இருப்பீங்க. இதனாலே உங்களுடைய அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு நீங்க வந்து ஆளாவீங்க. அதனால கொஞ்சம் நீங்க கவனமா வேலை பார்க்கறதுல நீங்க வேலையை விட்டாலும் திருப்பி வேலை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். வந்து வேலையில இருக்கிற வரைக்கும் இந்த மாசம் முழுக்க நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து 4 கிரகங்கள் இருக்கனால தூக்கம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். லேட்டா படுப்பீங்க, லேட்டா எந்திப்பீங்க. இதனாலேயே பாருங்க, காலைல எந்திக்கிறப்ப உங்களுக்கு வந்து உடம்புல வந்து ரொம்ப அயற்சி, ஒரு டயர்டா இருக்கிற மாதிரியே நீங்க வந்து இருப்பீங்க. ஏன்னா சரியான நேரத்துல தூங்க முயற்சி எடுத்தா இந்த உடம்புல உள்ள டயர்ட்னஸ் உங்களுக்கு இல்லாம இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாசத்துல நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் உடம்ப நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் வந்து அதிகமாக வந்து இப்போ வந்து புதுசா நீங்க வேலைக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க தவிர்த்துருங்க. அதுக்கு 2 மாசம் கழிச்சு நீங்க முயற்சித்தா கண்டிப்பா கிடைக்கும். வேலை மாற்றம் வந்தாலும் உடனடியாக நீங்க இந்த மாற்றத்துக்கு நீங்க போக வேண்டாம். 2 மாசம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய வேலை மாற்றத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க. இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை மாலை வந்து 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் வந்து யமகண்ட நேரம். அந்த நேரத்துல நீங்க போய் அம்பாளுக்கு பிடிச்ச மாதிரி 9 மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ரொம்பவும் உங்களுக்கு இந்த மாசம் முழுக்க சிறப்பான பலன்களை தரக்கூடிய மாதமாக மீனராசிகள் இருக்குது. இப்ப நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாசத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான்.
நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, என்கிட்ட நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள், கிரக அமைப்புகள் தக்கன எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, என்கிட்ட நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள், கிரக அமைப்புகள் தக்கன எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, என்கிட்ட நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள், கிரக அமைப்புகள் தக்கன எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, என்கிட்ட நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள், கிரக அமைப்புகள் தக்கன எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.